உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். சுபிக்ஷா டிவியின் வாயிலாக உங்களுக்கு நிறைய மெசேஜை கொடுக்கறதா இருக்கிறோம். அதே சமயத்தில் இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அப்ப துலாம் ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான். அந்த செவ்வாயும் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர போறாங்க. இப்ப மீனத்துல ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான். இது போக மேசத்துல குரு பகவான், அது போக கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள்னால எங்களுக்கு வாழ்வதற்கு ஏதாவது வழி பிறக்குமா, நாங்கள் தலை எடுப்போமா, நாங்கள் தப்பிப்போமா, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன், இந்த ராசிநாதனோ லக்னநாதனோ முதல்ல நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அப்போ அந்த ராசிநாதன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குருடைய வீட்டுல உச்ச பலம் அடைகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் நல்ல பாயிண்ட். அப்ப அந்த குரு உச்ச பலம் அடைவதால் உங்களுடைய குருடைய வீட்டுல சுக்கிரன் உச்ச பலம் அடைவதால் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடைகிறாங்க. அப்ப அந்த உச்ச பலம் அடைவதனால நாம இந்த மாதத்தில் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அதனால வரக்கூடிய தடைகளோ அடிகளோ நம்மளுக்கு இருக்காது. அப்ப அந்த தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, தடைகள் இல்லாத ஒரு மாதமாக. இப்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு, ஒரு மனிதனுக்கு நேர காலம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நேரங்கிறது ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம். அப்ப அந்த 1 மணி நேரம் ஆகப்பட்டது அந்த நல்ல நேரங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்திரும் அப்படின்னா. அப்ப துலாம் ராசிக்கு அவங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்க போகிறீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை டிஎன்பிசி சம்பந்தப்பட்டது, குரூப் ஏ சம்பந்தப்பட்டது எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த எக்ஸாம்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் துணை இருப்பார். அப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து இது மாறப்போகிறது. இது சனி பகவானால் நடக்கும். அதே சமயத்துல இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழிலுக்கும் துணை இருப்பாரு. அப்ப நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது, ஆட்சி பெற்ற இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது அந்த தொழில் பட்டு போகாத அளவுக்கு, அந்த தொழில எந்த டேமேஜ் வராத அளவுக்கு இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு துணை இருப்பாங்க. அப்ப அந்த சனி பகவானோடு உங்களுக்கு அந்த செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு தனகாரகன், 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்ப இந்த தனகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற சனியோடு கூடியிருக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். அப்ப அந்த சனி பகவானோடு செவ்வாய் கூடியிருந்து உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல விஷயங்களை அது சிதறாமல் அதன் மூலியமாக நீங்க மேல வருவதற்கு ஒரு சொத்து வாங்கலாம், ஒரு பூமி வாங்கலாம். அதே சமயத்துல நீங்க பார்க்க போன இது நாள் வரைக்கும் எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீடு, மண்ணு, மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு சொத்து சேர்த்தக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு காரகன் செவ்வாய் பகவான், அவங்களும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி சேர்க்கை உருவாகும். இது போக அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்ததுனால நீங்க தொழில்ல
ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது எது பண்ணாலும் கண்டிப்பாக அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை பலனாகப்பட்டது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இது போக அந்த செவ்வாய் ஆகப்பட்டது மாச கடைசியில் உங்களுக்கு மீனத்துக்கு மாறுறாங்க. இந்த மீனத்துக்கு மாறும்போது கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது, செவ்வாய் வீட்டுல குரு இருக்கிறாங்க, குரு வீட்டுல செவ்வாய் இருக்கிறாங்க, இந்த கிரக பரிவர்த்தனையும் உங்களுக்கு யோகமானதுதான். அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையோடு உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதியும் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு ராகுவும் துணை இருக்கிறாங்க. அப்போ சூரிய பகவானும் அங்கே உச்ச பலத்தோடு அங்கே வந்து பார்க்க போனா உங்களுக்கு அந்த கிரகங்களோடு சேர்ந்து இருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டங்களாகப்பட்டது உங்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு உயர்வை, ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும். இப்ப நிறைய பேர் வந்து வேலைக்கு போய் அந்த வேலை செஞ்சு அந்த வேலையில திடீர்னு உங்களை நிறுத்திட்டாங்க. அப்ப அந்த வேலைக்கு போக முடியல, வேற வேலையை எதிர்பார்க்கணும், வேற வேலையை நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போதைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு கம்பெனியில வந்து ஒரு 2000 பேர்த்து தூக்குறாங்க அப்படின்னா அதுல உங்க பேரும் இருக்குதுன்னா ஏதாவது ரூபத்துல அந்த 2000 பேர்த்து நீங்க மிஸ் செய்ய மீண்டும் அந்த கம்பெனிலேயே இருப்பீங்க. இதற்குண்டான வழியும் பிறக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதன் பகவானுடைய உச்ச பலத்தா நீச்சபங்க ராஜயோகத்தாலும் சுக்கிர பகவானுடைய உச்ச பலத்தாலும் இந்த ராகுவுடைய கூட்டணியினாலும் நல்லது நடக்கும். அதே சமயத்துல இந்த சுக்கிரன் ராகு இணைந்திருப்பது உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த யோகம் என்ன யோகம்னா ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அப்ப அந்த ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம், இல்லைன்னா லாட்டரி மூலியமாக அதிர்ஷ்டம் உருவாகலாம், ஷேர் மார்க்கெட்ல நல்ல அமௌண்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த சுக்கிரன் ராகு இணைவால நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல இப்போ நம்ம இந்தியாவில் உள்ளவங்க, அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க, அவங்க லாட்ரி வாங்கலாம். அந்த லாட்ரி மூலியமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வரவிருக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அது போக இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த மாதத்தில் ஒரு திருப்பு முனையை சந்திக்க போறீங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க. இது யோகம். அப்போ உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். உங்க குடும்பத்துல தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பிறக்கும். உங்க பெற்றோர்கள் வேண்டி விரும்பி தவம் இருந்த அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த புத்திர பாக்கியம் இயற்கையாகவே உங்களுக்கு உருவாகலாம். இல்லைன்னா மருத்துவ ரீதியில நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல கண்டிப்பாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இந்த மாசத்துல ஆரம்பிச்சாலும் அது நல்லபடியாக அமையும். அப்போ இந்த மாசத்துல எஜுகேஷன் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஒரு ஸ்கூல்ல நல்ல சீட் கிடைக்கணும், நல்ல ஸ்கூல்ல சேரணும், கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அதுபோக நல்ல காலேஜ்ல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும், நம்ம வெளிநாடு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி எங்கே ஆசைப்பட்டாலும் அந்த புதன் ராகு அந்த சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நேயர்களே, துலாம் ராசியில பிறந்தவர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க வந்து குடும்பத்துடைய சுமை, குடும்பத்துடைய பாரத்தையுமே சுமந்து கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தா கூட அவங்களுடைய கணவர் எதுவுமே கண்டுக்கல, என்ன அதாவது உன்னால என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டு துன்புறுத்திட்டு கஷ்டத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் ஆப்பட்டது தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்திருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உருவாகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. அப்ப அந்த பெண்களுடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பா அந்த ஆண்களும் நல்லா இருப்பாங்க
அதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. இனிமேல் அது நடக்கும். நம்பிக்கையா இருங்க. அப்ப நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, இப்ப என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இது நமக்கு ஒத்து வருமா, ஒத்து வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அது கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.